ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் கொடுக்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கொடுக்குற லிவர் டானிக் கம்பெனி விட்பேக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 ml பாட்டிலு. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அளவில் ஆடு இல்லை. ஸோ 5 ஆடு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இந்த சின்ன பாட்டிலே போதும். இதே கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தாவே தெரியும் நம்மக்கிட்ட ஆடு இருக்குது. ஸோ ஆடு பார்த்திங்கன்னா கடைசி இருக்குது பார்த்திங்களா, கேட்ஸ், ஷீப், கோட்ஸ் அண்ட் டாக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 ml பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ நம்ம அவ்வளோ கொடுக்க தேவையில்லை. ரொம்ப அதிகமாக கொடுத்தா பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முழு ஆடு இல்லை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டிங்க. ஸோ பார்த்திங்கன்னா 5 ml உள்ள நம்ம அந்த பெரிய ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ml, இந்த சின்ன ஆட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ml கொடுத்துடலாம். இந்த ரொம்ப குட்டிக்கு பார்த்திங்கன்னா 2 வாரம் ஆன குட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 ml கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 நாள் கொடுக்கணும். அதாவது டிவார்மிங் அந்த குடல் புழு மருந்து கொடுத்து அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 நாள். இது எதுக்காக கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆடு அந்த டிவார்மிங் அந்த புழு மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த புழுலாம் பார்த்திங்கன்னா வயிற்றில் செத்து அது ஒரு விஷம் விட்டுருக்கும் லிவரில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மருந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளச்சி கொடுத்துடலாம். ஸோ ஒரு ml கரெக்டாக இருக்கும். ஸோ கொடுக்கும்போது எப்படின்னு பார்த்திங்கன்னா காலை 2 பக்கம் இப்படி போட்டு வாயை திறந்து பார்த்திங்கன்னா நாக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அமுத்திடுங்க. ரொம்ப வேகமாக தர புற ஏறிடும். அவ்வளோதான், டக்குன்னு ஒரு 5 செகண்ட் வேலை தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ எதுக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஏதாவது ஆன்டிபயோட்டிக், அதாவது புழு மருந்து இது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது கொடுத்து அடுத்த நாள் தொடர்ந்து 5 நாள் கொடுத்தீங்கன்னா அந்த கல்லீரலில் இருக்கிற அந்த விஷம்லாம் பார்த்திங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி நல்லா ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அது கொடுப்பாங்க. அப்புறம் நல்லா பசி எடுக்கிறது, ஜீரணமானாவே இல்லை பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுக்கிறதுக்கு கொடுக்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வருது. அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த லிவர் டானிக் கொடுக்கணும். ஸோ நம்ம 2 ஆட்டுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. 2 பாருங்கள் பேய் அடித்த மாதிரி பாட்டு இருக்குது. இதில் 2 மாதிரி சாதுவான ஆடுன்னு ஓகே. நல்லா முரண்டு முடிக்கிற ஆடுன்னு பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் ஒன்று கொடுக்க போகிறேன், அந்த கடைசி வெள்ளை ஆடு. அது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரொம்ப முரண்டு பிடிச்ச ஆடு. இதை தான் கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கணும், இல்லை மருந்து கீழே வேஸ்ட் ஆகிடும். கரெக்டு, எப்படி நின்றுச்சு. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் கையை கழுவிடுங்க. ஏன்னா ஆட்டு வாயில் கை வச்சுக்கிறீங்க, மருந்து பைகளில் விட்டுருக்கு. மறக்காமல் கை நல்லா சோப்பு எடுக்கிறது நல்லது.